வேர்ல்டு வார் 1 and 2 பல கோடி மக்களை கொண்டு இருக்கு. அந்த டைம்ல உருவாக்கப்பட்ட சில டெக்னாலஜிஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய மெடிக்கல் ஃபீல்டே மாத்திருக்கு. நிறைய பேரோட உயிரை காப்பாத்துறதுக்கு இன்னைக்கும் அது உதவி பண்ணிட்டு இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிளட் அப்படின்றது எவ்வளவு முக்கியம். அதுவும் இந்த சர்ஜரி டைம்ல பிளட் அப்படின்றது பேஷண்ட்டுக்கு எவ்வளவு முக்கியமான விஷயம்ன்றது தெரியும். இன்னைக்கு பிளட் வேணும்னா நம்ம டைரக்டா போய் பிளட் பேங்க்ல இருந்து நமக்கு தேவைப்படுற பிளட் குரூப்பை வாங்கிட்டு வந்து பேஷண்ட்டுக்கு கொடுத்துறோம். ஆனா வேர்ல்டு வார் 1க்கு முன்னாடி வரைக்கும் பிளட் பேங்க் அப்படின்ற கான்செப்டே கிடையாது. ஒருத்தருக்கு பிளட் தேவைப்பட்டா டோனரை செலக்ட் பண்ணி டோனர் கிட்ட இருந்து டைரக்டா தான் பேஷண்ட்டுக்கு பிளட்டை ஏற்ற முடியும். பிளட் டிரான்ஸ்யூஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த பிளட் ஸ்டோர் பண்ற அளவுக்கு டெக்னாலஜிஸ் எல்லாம் டெவலப் ஆகல. வேர்ல்டு வார் 1 டைம்ல தான் டாக்டர் ஓஸ்வால்ட் ராபர்ட்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய யுஎஸ் ஆர்மியை சேர்ந்த டாக்டர் ஒரு டெக்னாலஜியை கிரியேட் பண்றாரு. பிளட்டை டோனர் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி அதுல சோடியம் சிட்ரேட்ன்ற கெமிக்கல் ஆட் பண்ணும் போது அந்த பிளட் கிளாட் ஆகாம ரொம்ப நாள் நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண முடியும்ன்றதை கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் யுஎஸ் ஆர்மியை சேர்ந்த சோல்ஜர்ஸ்க்கு இந்த டெக்னாலஜி பயன்படுத்தி பிளட்டை ஈஸியா கொடுத்து அவங்களை காப்பாத்துறதுக்கான வழியெல்லாம் கண்டுபிடிக்கிறாரு. வேர்ல்டு வார் 2 டைம்ல இந்த பிளட் பேங்க் அப்படின்ற கான்செப்ட் இன்னும் பெருசா டெவலப் ஆகி பிளட் கேம்பிங்ன்ற கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் ஆகுது. நிறைய பேர்கிட்ட இருந்து பிளட்டை கலெக்ட் பண்ணி அந்த பிளட் எல்லாம் ஸ்டோர் பண்ணி தேவைப்படும் போது அந்த சோல்ஜர்ஸ்க்கு பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இந்த டைம்ல தான் இன்னொரு அட்வான்ஸ்மெண்ட்டும் கிரியேட் ஆகுது. பிளட்டை மொத்தமா ஸ்டோர் பண்ணி வைக்காம பிளட்ல இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாம் தனியாகவும் பிளாஸ்மாவை தனியாகவும் பிரிச்சு ஸ்டோர் பண்றதுனால யாருக்கு எது தேவைப்படுதோ அதை மட்டும் கொடுத்தா போதுன்ற மாதிரியான ஒரு டெக்னாலஜியை கிரியேட் பண்றாங்க. இதுலதான் பிளாஸ்மாவை செப்பரேட் பண்றதுக்கு அப்புறம் செல்ஸை செப்பரேட் பண்றதுக்கான டெக்னாலஜிஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அதை பயன்படுத்தி இந்த பிளாஸ்மாவையும் செல்ஸையும் தனித்தனியா செப்பரேட் பண்ணி ஸ்டோர் பண்ணி தேவைப்படுற பேஷண்ட்ஸ்க்கு கொடுத்து அவங்களை காப்பாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. வேர்ல்டு வார் டைம்ல உருவாக்கப்பட்ட இந்த மாதிரியான டெக்னாலஜிஸ் இன்னைக்கு மனிதரோட வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கிட்டு இருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் இது போன்ற இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வேணும்னா என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. See you. Bye bye.